Ladies and gentlemen, பாருங்கள் friendship, love, marriage. யாரோ பிடிக்கும் அமைதி அமைதி. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நம்மளை முறைச்சு பார்த்தா உங்களுடைய கைத்தறியில் மட்டும்தான் இந்த மாதிரி கலைஞர் இதே துடிப்பு வேலை செய்யும் வேலை செய்யாது. ஹாப்பி ஜர்னி. வாழ்க வளமுடன் என்றும் நலமுடன் அனைவரும். God bless you. ஹாய் ஹலோ வணக்கம் ப்ரோ, வெல்கம் டு ஹாப்பி ஜர்னி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சென்னையில் ஓஎம்ஆரில் விவிரா மால் சொல்லிட்டு இருக்குது. இந்த மாலில் என்ன மாதிரியான செலிப்ரேஷன் ஆக்டிவிட்டீஸ் நடந்துட்டுருக்கு அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். மெரினா மாலில் என்ன விதமான ஆக்டிவிட்டீஸ் செலிப்ரேஷன்லாம் வந்து கிறிஸ்மஸ்க்கு நடந்தது, நியூ இயர் வரைக்கும் என்ன நடக்க போகுது அப்படின்றது நேற்று நாங்கள் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கல அப்படின்னா டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பாருங்கள். ஸோ அதே மாதிரி இந்த விவிரா மாலில் என்ன மாதிரியான செலிப்ரேஷன்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, டெய்லியுமே வந்து நியூ இயர் வரைக்கும் ஒரு ஆக்டிவிட்டீஸு ஒரு செலிப்ரிட்டிஸ் வந்து செலிப்ரேஷன் மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ என்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். புத்தாண்டை வந்து ஒரு நாட்டிலையும் ஒரு விதமாக வந்து வரவேற்கிறாங்க, ஒரு விதமாக வந்து செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறோம், எப்படி வந்து புத்தாண்டை வெல்கம் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இருக்குது. நீங்கள் வந்து வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா நியர்பையில் எங்கே மால் இருக்குன்னு பாருங்கள். ஸோ எந்த செலவுமே கிடையாது. மாலில் போனீங்கனாலே ஒரு 12 மணி வரைக்கும் நல்லா உட்காந்து ஒரு செலிப்ரேஷனை ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் நடந்துகிட்ருக்கோம். அதை நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு நியூ இயரை வந்து கொண்டாடிட்டு நம்ம வரலாம். ஸோ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டிக்கோங்க. எப்பவும் போல் நல்லதே செய்வோம், சிறப்பாக செய்வோம். லவ் நான் எவ்வளோ சந்தேகப்பட்டு லவ் பண்ணுறேன், நான் உன்னை இப்படி ஆன்றேன் அவன். சரி, இன்னொரு சான்ஸ் அவனுக்காகடா. ஓகேவா, ரெடியா? ஃப்ரெண்ட்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப், லவ், மேரேஜ். ஏய் லேட்டாக பண்ணுறான் பவுன். ஏய் அவுட் என்னடா விட்டா நைட் ஃபுல்லா தான் போல இருக்குங்க. சரி அவனுக்கு லாஸ்ட் வந்து ப்ரொபோஸ்டா. ப்ரொபோஸ், லவ், மேரேஜ், ஃப்ரெண்ட்ஷிப், மேரேஜ். சூப்பர் சூப்பர் ப்ரோ. இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு நன்றி கலந்து ஒரு அடுத்த நல்லவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு ஜெயிச்ச ப்ரோ ஒரு ஸ்மால் கிஃப்ட் ப்ரோ. மேரி கிறிஸ்மஸ். தேங்க்யூ ப்ரோ. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சோ தோத்தோ அப்படிலாம் பார்க்காதீங்க. ஜஸ்ட் ஒரு வந்தோம் எல்லாமே வெற்றியாளர்கள் தான். இல்லை ஜெயிச்ச ஒரு பசங்க வந்து போஸ்டர் கொடுக்க விதமாக தான் ஒரு சின்ன கிஃப்ட். சரி, ஹலோ. ஓகே, ரெடியா? இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த கொடிய விலங்கு அடங்கினது ஒரு அழகான பொண்ணை பார்த்து அவ நியூயார்க் அழகி. அதோட இதை நினைக்கும் போது எனக்கு ஒரு பழமொழி ஞாபகம் வருது. கிளியோபாட்ராவின் அழகில் மயங்கிய ஆண்டனி தன்னை இழந்தான், தன் வீரத்தை மறந்தான். Ladies and gentlemen, பாருங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. எந்த ஆபத்துமே இல்லை. 25 அடி உயர கொரில்லா மேல இப்ப நான் என் கையை வச்சுக்கிட்டு இருக்கேன். சங்கிலி இன்னும் டைட் பண்ணி
நம்ம அன்றாட லைஃப்பில் சந்திக்கிற ஒரு விஷயங்களை வந்து மைண்ட் மூலயமா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கிட்மேன் வந்திருக்காரு. யுவராஜ், கைத்தட்டி அவரை வரவேற்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் பற்றி சொல்ல போகிற எல்லா விஷயத்தையும் நவரசம் மட்டும்தான் எக்ஸ்பிரஷன்ஸ்னு பல பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. அதையும் தாண்டி நம்மளோட லைஃப்பில் சில எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் ஒழிஞ்சிட்டு. அது என்னென்னு இப்போ பார்க்க போறீங்க. முதலாவது குழந்தை பருவம். குழந்தைங்கனாலே எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப அடம் பிடிப்பாங்க, சேட்டை பண்ணுவாங்க. நாம் ஒரு விஷயத்தை பண்ணால் குழந்தைங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. சப்போஸ் நம்ம டான்ஸ் ஆடினோன்னா அவங்களும் நம்மளை பார்த்து டான்ஸ் ஆடுவாங்க. அவங்களும் நம்மளை பார்த்து சிரிப்பாங்க. குழந்தைங்க எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் அதை உடனே வாயில வச்சுப்பாங்க. இந்த குழந்தைங்க தான் எப்படின்னா நம்மள மாதிரி பெரியவங்க கூட ருசியான சாப்பாடை பார்த்தா எப்படி எக்ஸ்பிரஷன் கொடுக்கும். நல்ல வேலை நம்ம வீட்டு சாப்பாடை நம்ம முன்னாடி வச்சிருந்தா என்ன பண்ணிருக்கோம். இந்த மாதிரி நிறைய விஷயத்த நம்ம லைஃப்ல ஃபேஸ் பண்ணி தான். அப்படி நம்ம லைஃப்ல ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம் எக்ஸாம்ஸ். எக்ஸாம்ல எந்த கொஸ்டினுக்குமே ஆன்சர் தெரியலனா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம். சின்ன வயசுலேருந்து நம்ம சைக்கிள் ஓட்டியிருப்போம், பைக் ஓட்டியிருப்போம், ஏன் பல பொண்ணுங்களை கூட ஓட்டியிருப்போம். ஆனால் கார் ஓட்டுறதுல இருக்கிற கம்ஃபர்ட் வேறு எதுலேயுமே வராதுங்க. கார் ஓட்டும் போது நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்? அப்போ நம்ம எதிரில் ஒரு அழகான பொண்ணு வந்தா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நம்மளை மறைச்சு பார்த்தா இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது நம்மளே அறியாம சிரிப்போம், அழுவோம். ஏன் ஒரு நல்ல கனவு வந்தா அந்த கனவுல சமந்த மாதிரி ஒரு அழகான ஃபிகர் வந்தா கூடவே நயன்தாரா மாதிரி ஒரு சூப்பர் ஃபிகர் வந்தால் எப்படி இருக்கும்? சப்போஸ் அவங்க பொண்டாட்டிய அவங்க கனவுல வந்தா யாரும் பயப்படாதீங்க. பேயை பார்த்துருந்தா கூட இப்படி பயந்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாவங்க, அவர் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு. அதனால இந்த பர்ஃபார்மன்ஸை நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம்.
என் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பு ரசிகர்களுக்கும் மற்றும் கோட்டுக்குடி நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் வாடகைங்களா. என் நண்பா, என் நண்பி, என்ன நண்பா, எல்லாரும் கிறிஸ்மஸ் வந்துச்சு சொன்னோம்னே நம்ம ஜாலியாக வெளியே போயிட்டு படம் பார்த்துட்டு அப்படியே இது மட்டும் இல்லாமல் நீ அடிச்சா பேசு, நான் அடிச்சா மாசு. ஹலோ மைக் டெஸ்டிங், கண்ணா மூச்சி ரே ரே கண்டபடி யாரு. ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் வந்ததில் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நீங்கள் கிறிஸ்மஸ்ன்னு சொன்னாங்க. உங்களுக்கு யாரோ பிடிக்கும்? அமைதி அமைதி அமைதியோ அமைதி அமைதிக்கெல்லாம் அமைதி. சின்சான் மாதிரி பண்ணணும், சின்சான் மாதிரி பேச சின்சான் மாதிரி பண்ணணும். ஓகேவா? அமைதியோ அமைதி அமைதிக்கெல்லாம் அமைதி. என்ன பண்ணிட்டு இருக்கேன்? துக்கல கடிக்குமாவா? நான் பேசினா சும்மாவா? சிவகார்த்திகேயன் பிடிக்குமா? பட் எனக்கு அந்த வாய்ஸ் வர இது இருந்தாலும் ஒழுங்காக ட்ரை பண்ணலாமா? ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா திடீர்னு ஆச்சரியமா பார்க்காதீங்க பிரதர். திடீர்னு பேசும்போது டப்புன்னு எனக்கு வந்து ஜோக்கு வந்துடும். பட் யாரும் சிரிக்க மாட்டாங்க, இதனால பார்த்துப்பேன். அது அக்னி ஹோத்திரன் இங்கே பார்க்க நல்லா பின்பேர் மாதிரி அழகாக இருக்கு. நான் உன்னை சின்ன பிள்ளை பார்க்கும்போது ரொம்ப அழகாக தான் இருந்தேன். திடீர்னு வந்து பார்த்து ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டு வந்துட்டியா? நானே ஷாக் ஆகிட்டேன். ஹே ரங்கு ரகர 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 ரங்கு ரகர 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 ரங்கு ரகர. தம்பி அழகா இருக்க மைசன், நீ வாங்க. உன்னை வச்சுதானே கண்டென்ட்டை வச்சிருக்கேன். பரவாயில்ல வந்துடு சார். பொதுவாக எனக்கு சின்ன வயசுல பேச்சே வராது சார். நான் ஒரு வாயிலாம் பூச்சி சார். இந்த மாதிரி நேரத்தில் என் பையனை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். என்ன பண்ற, எப்படி இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க வா சொல்லு, நான் கேட்பேன். மைக்கு நானே வாங்கி வச்சுப்பேன். இல்லை நீ சொல்லு, நான் நிறைய கேட்பேன். செம்மையா வாய்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க. நல்ல ஒரு கைத்தறல் கொடுங்க. உங்களோட கைத்தறல் மட்டுமே இந்த மாதிரி கலைஞருக்கு இதே துடிப்பு. ரொம்ப சந்தோஷமா இருந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில வேற லெவலில் கலைஞர் தம்பி அற்புதமா பண்ணிருக்கீங்க. இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்லால் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். வென்று தனிதடு காடு கைத்தட்டுற ஆடியன்ஸ்க்கு வணக்கத்தை போடு. இப்ப நினைக்கிற போடு. ஆமா, இவங்க மைக்கில் கொஞ்சம் போட்டு நான் ஒன்று வச்சு 2-3 கண்டென்ட் வச்சுப்பா. அதாவது என் பையனை பார்த்து நிறைய பேர் கேட்பாங்க, தம்பி நீ ஷூட்டிங் ரொம்ப சீக்கிரமா வரேன்னு கேட்டாங்களே. அப்போ யாரு தெரியலன்னா என்ன பண்றது? பட் நீ இருந்தாலும் அப்ப சூப்பர் வச்சு கூடி நண்டு கிடைக்குதுன்னு தெரியல. எதுக்கு கிடைக்கிறது? சும்மா இருக்க. ஏன் நண்டு கிடைக்குது? தம்பி உன்னை பேச வச்சதே நான் தானப்பா. என்ன சொல்றியா? எல்லாத்தையும் வைப்பேன். இவரு போனா ஒருத்தர் இருக்காரு, அவரு கூட வாயை அடைக்க முடியாது. ஆக்சுவலி நானே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செக்கச்சை வந்து வாங்கணுமா? ஒரு செக்கச்சை வாங்கிட்டு நீ நான் வச்சிருக்கோம். சூப்பராக இருக்கு. கார்த்திகை தீபம் அது போன மாதம் முடிச்சு. கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனு விவேராமாலு ஷோ வச்சிருக்காப்புல. எல்லாருமே உங்களோட கைத்தல்ல மட்டும்தாங்க எங்களை மாதிரி கலைஞர் இதே துடிப்பு. கட்டாதாங்க வேலை செய்யும், வேலை செய்யாது. அருமையா அம்மா வந்திருக்காங்க, அன்பான அப்பா வந்திருக்காங்க, உடன் பிறப்பு அன்பு சகோதர சகோதரிகள் வந்திருக்காங்க. அருமையான நம்ம வீட்டு இளவரசி எல்லாரும் வந்திருக்காங்க. உங்க அத்தனை பேருக்கு வந்து ஒரு பெரிய நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு நம்ம நிகழ்ச்சிகள் போல ஒரு சின்ன ஒரு டான்ஸ் நம்ம எஸ்டிஆர் ஆமா அவங்களோட அற்புதமான பாட்டு. ஸோ பாடிட்டே டான்ஸ் ஆடலாம். ஒரு ஆடுறதுக்கான ரெடியாக இருக்கீங்களா? ஆல்ரெடி நம்ம சூப்பர் டான்சர்ஸ் கிளம்பிறங்கிட்டாங்க. அவங்களோட சேர்ந்து நம்ம டீம் யாராவது இறங்குறது தான். வாங்க குட்டீஸ்லாம் வாங்க. அம்மா பாப்பா கம்மன் கம்மன் பேபி லெட்ஸ் கோ ஆன் தி புல்லட் ஆன் தி வெல் பார்ட்டிகல் அண்ட் டுயட். நண்பா ரெடியா? வாங்க ஒரு டான்ஸ் போடுறோம் எல்லாருமே. வாங்க வேற தம்பி வாப்பா, என்னப்பா பிரச்சனை? இந்த அவங்க ஒரு சாங் பிளே. அம்மாடி தாடி உன்னை எனக்கு தெரியாடி. அரைச்சமா அரை போமா தவச்ச துணிய துவை போமா. எம்மா 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 ஆடம்மா. எம்மாடி தாடி உன்னை எனக்கு தெரியாடி.
மச்சமன்னோ நட்சத்திரம் நீ என்னை பார்த்தா வெக்கம் வரும். நேத்து போன நீயும் தான் ஒட்டவில்லை. வயசு பையன் மூச்சடி உன்னை போல என்ன போல காதலிக்க யாரும் இல்லை. எம்மா 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 ஆடம்மா. வாங்க பசங்கள வாங்க குழந்தைங்கள போடே. என்னைய பாட்டு நிறுத்துறீங்க? பட்டே கிளம்பு. நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் நண்பர்கள் செம்மையா டான்ஸ் ஆன குட்டி ஸ்டார்ஸ் அவங்க பெரிய நன்றி தெரிவிச்சு. தேங்க்யூ. ஹாப்பி ஜர்னி. வாழ்க வளமுடன் என்றும் நலமுடன் அனைவரும். காட் பிளஸ் யூ. அன்பு அண்ணா அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ ஆல். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறோம். நாங்கள் சுற்றி காட்டினதையும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஆரம்பத்தில் சொன்னதை மறந்துடக்கூடாது. உங்கள் ஜர்னி மேலும் ஹாப்பியாக இருக்கணும்னா இந்த ஹாப்பி ஜர்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டிக்கோங்க. எப்பவும் போல நல்லதே செய்வோம், சிறப்பாக செய்வோம். தேங்க்யூ.